ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது கோடை கால மழை என்பது தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப அதிகமாக போகுது. குறிப்பாக பரவலாக போகுது. தமிழ்நாடு முழுக்கவே கோடை கால மழை வந்து அதிகரிக்க போகுது. இப்போ இதுவரைக்கும் நமக்கு கோடை கால மழை காலத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 57.4 மில்லிமீட்டர். ஆனால் பெய்திருக்கிறது 37.3 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 35% மழை வந்து குறைவாக தான் பதிவாயிருக்கு. இருந்தாலும் கூட இப்போ கன்னியாகுமரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிருச்சு. இது இன்னும் பரவலாகி தென் மாவட்டங்கள்லையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோயம்புத்தூர் உள்ளிட்ட இன்னும் மேற்கு மண்டலங்களில் அனைத்து பகுதிகளிலையும் மழை தொடங்க போகுது. குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி. அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எல்லா பக்கமுமே மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு லேசான தூறல், சாரல் இந்த மாதிரியான மழை வந்து இன்றைக்கி காணப்படும். அதே போல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மே 1ஆம் தேதி. மே 1ஆம் தேதி நாளைக்கு நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஒரு மிதமான லேசான மழை வந்து காணப்படும். அதாவது நாளைக்கு ஏப்ரல் முடிஞ்சு மே 1ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களில் மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொங்கு மண்டலங்கள் முழுக்கவே இனிமே மழை தான். நமக்கு மழை பெய்கிறதுக்கான காரணம் அந்த பக்கம் கேரளா ஒட்டிய நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் அனைத்து பகுதிகளிலையும் மழை வந்து படிப்படியாக இனிமேல் அதிகரிக்கக்கூடுங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நாளை மறுநாள் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் மே 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மே 2ஆம் தேதி சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி இந்த மாவட்டங்களில் மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் படிப்படியாக உள் மாவட்டங்கள், அப்புறம் டெல்டா மாவட்டங்கள், அதுக்கப்புறம் சென்னை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழையுடைய தாக்கம் என்பது இனிமேல் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடுங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அடுத்த 12 மணி நேரத்தில் குறிப்பாக நம்மளோட கேரளாவோட அனைத்து பகுதிகளையும் மழை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் தான் மழை வந்து இனிமேல் கண்டிப்பாக இருக்கும். பெங்களூரில் கூட நல்ல மழை இருந்தது. மைசூரு, பெங்களூரு இந்த பகுதிகள் அப்படியே வேலூர் வரைக்குமே மழை இருந்தது. இது படிப்படியாக அடுத்த 4 தினங்களில் தமிழகம் முழுக்கவே அதிகரிக்கக்கூடும் இந்த மழை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரவலாகி அனைத்து பகுதிகள்லைன்னா டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், நம்மளோட அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் பரவலாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்த 4 தினங்களில் திண்டுக்கல், மதுரை, இந்த பக்கம் புதுக்கோட்டை, திருச்சி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிதம்பரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, கரூர் இந்த மாதிரி அனைத்து பகுதிகள்லையும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மழை வந்து தீவிரமாக போகுது. இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்த 8 தினங்களில் மழை வந்து அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாகவும், குறிப்பாக கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சென்னை வரைக்குமே காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி அனைத்து பகுதிகள்லையும் எந்த இடத்தையும் நம்ம வந்து இது சொல்ல முடியாது. அதனால் இதில் பெய்யாது அதில் பெய்யும்லாம் சொல்ல முடியாது. மே 10ஆம் தேதிக்குள்ளே தமிழகம் முழுக்க மழை வந்து தீவிரமடையும். அதே போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய தெற்கு பகுதியில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் குறிப்பாக நம்மளோட கொழும்பு இந்த பகுதிகளில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரித்து அனைத்து பகுதிகளிலையும் இலங்கையிலையுமே மழையுடைய தாக்கம் என்பது கூடுதலாக மாறுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதனால் வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய வானிலை சார்ந்த சொந்தங்களே தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தினம்தோறும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்கலாம். இப்போ என்னென்னா அதாவது அடுத்த 10 நாட்களில் தமிழகத்தில் கோடைகால மழை என்பது அதிகரிக்கக்கூடும். ஏற்கனவே வெயிலுடைய தாக்கம் என்பதை யாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அந்த லெவலுக்கு வெயில் வந்து மதியான நேரமெல்லாம் யாரும் வெளியில் போக முடியலை. காலையில் 10 மணி ஆயிடுச்சுனாவே கொளுத்தி எடுக்குது வெயில். இந்த நேரங்களில் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். நிறைய தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உங்களோட உடலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து போக்கும். ஏன்னா தண்ணீர் கொடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரங்கள்லாம். அதனால் விவசாய பெருங்குடி மக்களே, வானிலை சார்ந்த நண்பர்களே, அடுத்த 10 நாட்களில் தமிழகத்தில் கோடைக்கால மழை என்பது அதிகரிக்கக்கூடும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகள்லையும் மழை வந்து தொடங்கும். தினம்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் மழை வந்து படிப்படியாக எல்லா பகுதிகள்லையும் அதிகரிக்கக்கூடுங்கிறத சொல்லிக்கிறேன். இதே போல் வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் எப்போவும் கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.